புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாகை மாவட்டம் திருவிடைக்கழி முருகன் ஆலயத்திற்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த திருவிடைக்கழியில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. அசுரனை கொன்ற பாவம் நீங்க சிவனை முருகன் வழிபட்ட இடம் இதுவாகும். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சிதம்பரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து பாத யாத்திரையாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், நல்லிமுல்லி பொடி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே திருச்சி புனித செல்வநாயகி அன்னை ஆலயத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 3 ஆடம்பர தேர்களில் காவல் தெய்வமான சம்மனசு, சூசையப்பர் மற்றும் செல்வநாயகி அன்னையின் திருவுருவம் மின் அலங்கார திருத்தேரில் எழுந்தருளச் செய்யப்பட்டு பவனி வந்தனர். திரளான பக்தர்கள் இறை பாடல்கள் பாடியவாறு தேரை இழுத்துச் சென்றனர்.